சார் வணக்கம் சார், ஃபக்கீர் சாமி பேசுகிறேன் சார். எனக்கு சொந்த ஊர் சாக்கோட்டை. ஒரு ஃப்ளாட்டு விசாரிச்சுட்டு எங்கே வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இப்போ 4-5 இடம் தேடி பார்த்து வந்ததில் சுஜாதா ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்லபடியாக செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம் சார். அங்கே வந்து பார்த்தப்போ எல்லா ஃப்ளாட்டுமே காமிச்சவங்க. எனக்கு பிடிச்ச இடத்துல பார்ப்போம் அப்படின்னு தேடி போகும்போது சாக்கோட்டை பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஃப்ளாட்டாக அமைஞ்சிச்சு. அங்கே போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சரி, நான் அங்கே போய் வாங்கலான்ட்டு ஐடியா பண்ணி சார்ட்டை வந்து மூவ் பண்ணேன் சார். மற்றபடி சார் நல்லா அப்ரோச் பண்ணாங்க, நல்லபடியான செஞ்சு முடித்து கொடுத்தாங்க. நல்லாவும் ராசியாகவும் இருக்குது சார். நம்பி வரலாம், வாங்கலாம். 100% நம்பிக்கையான வரும் சார். அது பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு சார். இந்த ஃப்ளாட்டை பற்றி இங்கே வாங்க போகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் என்னோடய சொந்தக்காரங்கள்ட்டையும் என் நண்பர்கள்ட்டையும் சொல்லும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல, நல்லபடியான ஒரு ப்ரமோட்டரை பார்த்துருக்கீங்க. சுஜாதா வந்து ரொம்ப நல்லா எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க, நம்பி வாங்கலாம், நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய வாடிக்கையாளர் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க சார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளும் அதில் ஒரு ஆளாக இருக்கணுமேன்ட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் சார். அதேமாரி இந்த லீகல் பிரச்சனையெல்லாம் மற்ற ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் நானும் அவங்கள்ட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்தேன் என் சந்தேகங்களை. அவங்களும் என் நேரங்காலம் பார்க்காம எனக்கு நல்லபடியாக நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் கொடுத்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து என் சந்தேகங்களை தீர்த்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொடுத்தாங்க. அதில் எல்லாரையும் ரொம்ப நான் பாராட்டுவேன் சார். ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் சுஜாதா ஏன் செலக்ட் பண்ணேன்னா, மற்ற ஃப்ளாட்ஸில் டெவலப்பர்ஸ் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டேன் சார். ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சந்தேகப்பட்டேன். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க. எங்களுக்கு அது திருப்தியே இல்லை. அதாவது இங்கே வந்து விசாரிக்கும் போது 100% இவங்கள்ட்ட வந்து நிறைய சாட்டிஸ்ஃபைடான இதெல்லாம் இருந்துச்சு. நான் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கவும் சௌகரியமாக இருந்துச்சு. நல்ல வாடிக்கையாளர், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வாடிக்கையாளர் எல்லாருமே இவங்க நாடி வரதையும் பார்த்தேன். அந்த நம்பிக்கையில் வந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுனால அந்த நம்பிக்கையாக இவங்களை தேடி வந்தது தான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வாங்கியிருக்க இடம் வந்து ரொம்ப இன்னும் ஒரு 4-5 வருஷம் போச்சுனாவே அங்கே பஸ் ஸ்டாண்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரிய மால்ஸ் எல்லாம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல மெயினான இடங்கள்ல தான் அவங்க ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்கும்போது தைரியமாக வாங்கலாம். நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் வாங்கலாம். அந்த அளவுக்கு அவங்க நல்ல மெயினான இடங்கள்ல தான் ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்களே. அதனால் நம்பிக்கையாகவும் தைரியமாக வாங்கலாம், யாரும் யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நானும் யோசனை பண்ணி பார்த்ததில் இன்னும் 5 வருஷத்தில் இன்னும் ஃப்ளாட் ரேட்டு ஏற போதோ ஒரு சந்தேகமும் இருக்குது. அதனால் வாடிக்கையாளர் வந்து நம்பி வாங்கிறதுக்கான நல்ல மெயினான இடங்கள் தான் ஃப்ளாட் போடுறதுனால தைரியமாக வாங்கலாங்கிறது என்னோடய நம்பிக்கை. நானே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஆள் தான் சார். நானே வந்து என்னை யோசனை பண்ணி தான் இங்கே வந்து அட்டன் பண்ண இடத்துல வந்து இவங்க பேசுகிற பேச்சு, நடந்துக்கிற விதம், வாடிக்கையாளரை அனுசரித்து நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையாக எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் இவங்களை நம்பி நாடி வந்தால் ரொம்பவும் யோசிக்க வேண்டியதில்லை. நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க, நம்பிக்கையாகவும் இருக்கிறாங்க. 90-100% இவங்களை நம்பலாம். நம்பி செஞ்சோம்னா நிறையா இவங்களுக்கு நல்ல வாய்ப்பும் கொடுக்குறாங்க. நமக்கு நம்ம சூழ்நிலையை அனுசரிச்சியும் அவங்க வந்து நம்ம பேமெண்ட்டை பார்த்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து நம்ம கேட்ட சௌகரியங்களையும் செஞ்சு தர்றாங்க. அதனால் நம்பி இவங்கள்ட்ட வாங்கலாம். அந்த நம்பிக்கையோடு நானும் வந்தேன். எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்ற வாடிக்கையாளர் யார் இருந்தாலும் சரி, என் நண்பர்களாக இருந்தாலும் சரி, என் உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் தைரியமாக இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். அவருக்கு இப்போ வாங்கினதை விட இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நிச்சயமாக இப்போ நான் வாங்கும்போது இந்த ரேட்டை விட இப்போ அடுத்தபடியாக விசாரித்தப்போ கூட நிச்சயமாக எனக்கு வந்து 2000-3000 டிஃப்ரெண்ட் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து 5000-10,000 கூட விலை கூடுதலாக மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப பேங்கில் கூட அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செலவு கிடைக்காது. நல்லபடியாக ஃப்ளாட் வாங்கி போகிறது நல்லது தான். வீடாக கட்டினாலும் சரி, ஃப்ளாட்டை வாங்கி போட்டாலும் சரி, நம்ம நம்பிக்கையோடு இவங்க செஞ்சு தர்றாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நம்மளும்
நம்பிக்கையோடு வாங்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட சார். அந்த நம்பிக்கையில் தான் நானும் வாங்கியிருக்கேன் சார். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னே டாக்குமெண்ட் வாங்கும்போது உண்மையிலே என் பாப்பாவுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணேன் சார். உண்மையிலே நினச்சி பார்க்க முடியாது, உண்மைதான் வாங்குவோமான்ட்டு. அந்த பாப்பாவே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என் பாப்பாவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கி தரேன். உண்மை சொந்தமாக வீடு வாங்கி கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசையப்பட்டேன். அதுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி உங்களால் வாங்கி கொடுத்தாங்களேன்னு அந்த ஆசை ஒரு பெருமை தான் எனக்கு இருந்துச்சு சார். அது உண்மையிலே பெரிய கடவுள் தான் சார். ரொம்ப நன்றி சார் அவங்களுக்கு. இந்த சுஜாதா டெவலப்பர்ஸை முதல்ல என்னோட மைத்துனர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்காக வந்து பேசும்போது கவனித்தேன். அப்போ நல்லபடியாக முடித்து கொடுத்ததை பார்த்தேன். இப்போ ரெண்டாவது அவங்க சொல்லி தான் வந்தேங்கிறதுக்காக சொல்லவில்லை. வந்து பார்த்தப்பையும் நம்மளையோட வந்தால் கூட யார் முகம் தெரியாமல் வந்தால் கூட நல்லபடியாக செஞ்சு தராங்க. நண்பர்கள் மட்டும் இல்லை, உறவினர்கள் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் சரி யாருக்காகவும் அவங்க வந்து எதையும் யோசிக்காமல் அருமையாக செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குறாங்க. அந்த நல்ல பேரை அவங்களும் மட்டும் இல்லை, நமக்கும் அதில் நல்ல பேர் கிடைக்குது. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து வாங்குங்க, நல்லபடியாக முடித்து கொடுப்பாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். அதனால் அவசியம் நண்பர்களோ உறவினர்களோ யார் கேட்டாலும் நான் அவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதுதான் உண்மையும் கூட. 100% உங்களை நம்பலாம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைதான் சார். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளாட்டை வாங்கி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் 1500 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போகிறீங்கன்னா இன்னொரு 5 வருஷமாக 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு 3-4 மடங்கு மேலே விலை ஏறக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சௌகரியம் வந்து நீங்கள் பேங்க்கில் இப்போ டெபாசிட் பண்ணுறது இல்லையோ, மற்றபடி எங்கேயும் நீங்கள் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறது போகிறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்து வாங்குறது கூட கிடைக்க போகிறதில்ல. அதனால் தைரியமாக நம்பி ஃப்ளாட்ஸ் வாங்கி போடலாம். அது சுஜாதாவை நம்பி தைரியமாக நீங்கள் செய்யலாம். 100% உத்தரவாதம் உண்டு. அவங்கள்ட்ட நல்லபடியாகவும் செஞ்சு கொடுக்குறாங்க, நம்பிக்கையாகவும் இருக்குங்கிறதால தைரியமாக நீங்கள் அங்கேயே வாங்கி இருக்கட்டும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதை நல்லபடியாக ஒரு சேல்ஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு அந்த தைரியமாக நீங்கள் கூட போகணும். தைரியமாக கொடுத்து நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், நல்லபடியாக செஞ்சுக்கலாம் சார். அதை பற்றி ஒன்றும் நல்ல பிரச்சனை இல்லை. எல்லா விலங்கும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுனால நம்பி வாங்குங்க ஃப்ளாட்ஸாலும் சொல்லி சொல்கிறேன் சார். முதல்ல அந்த ஃப்ளாட்டோட ப்ரமோட்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ஃப்ளாட்டு போட்ட சும்மா போய் பார்க்க போனப்போ இதில் நம்பி வாங்கலாமான்னு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்போ நம்பி வாங்குங்க சார், இவங்களாம் அந்த மாதிரி மோசடி பொருள் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள். அதுவே எனக்கு அந்த ஐயாவை பிடிச்சி போச்சு. ரெண்டாவது, இங்கே வந்து ஆஃபீஸில் நான் விசாரித்தப்போ ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறை நல்லா ஒவ்வொருத்தரும் தகப்பன் மாதிரி பழகி நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் அவங்கள நான் வந்து மறக்க மாட்டேன். அடுத்தபடியாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸையும் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப உரிமையாகவும் அன்பாகவும் பழகி என்னை வந்து நல்வழிப்படுத்தினாங்க. இங்கே இதை செய்யுங்க, இங்கே அதை செய்யுங்க, எந்த சூழ்நிலையும் இங்கே ஏமாந்துடாதீங்க சார்னு சொல்லி இந்த இடத்துல வந்து என்னை வந்து நல்லபடியாக நடத்துனாங்க. அந்த வகையில் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மற்றபடி என் குடும்பத்தாரும் எல்லோருக்கும் உறவினர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளாட் வாங்க என் மைத்துனரும் உதவி செஞ்சார், அவருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி எங்கள் அனைவர் மனைவி, என் குழந்தைகள் எல்லோரும் வந்து உதவி செஞ்சதை ரொம்ப நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன் சார்.